ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா சூப்பரான அவிச்சமா இடியப்பம் அவிச்சு அதோட பாத்தீங்கன்னா இறால் குழம்பும் வச்சு தான் சாப்பிட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும். அவிச்சமா வெள்ளை இடியப்பம் வச்சு சாப்பிட்டு பாருங்க, செம்மையா இருக்கும். அதோட சம்பளம் ஜோதியும் வச்சு சாப்பிட்டாலும் நல்லா தான் இருக்கும். இறால் குழம்பு வச்சு சாப்பிட்டாலும் செம்ம டேஸ்டா தான் இருக்கும். அதான் செய்ய போறேன்னு, அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல்ல பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடகடன்னு இடியப்பத்துக்கு மாவு குளிக்கலாமா? அவிச்சமா இடியப்பம் அவிக்கிறதுக்கு மாவு அவிக்க போகிறேன். இது வந்து ஓல் பர்பஸ் ஃப்ளா மாவை தான் நாங்கள் அவிச்சிட்டு புட்டு அவிப்போம், இடியப்பம் அவிப்போம், தோசை சுடுவோம், எல்லாமே செய்கிறது அந்த மாவில் தான். இப்போ இந்த மாவு எடுத்துருக்கேன், 2 கிலோ எடுத்துருக்கேன். எடுத்து நல்லா வடிவை அரிச்சிட்டு ஸ்கீமரில் ஒரு பேப்பர் போட்டுட்டு மாவை போட்டுட்டு உள்ளுக்கு தண்ணி விட்டுருக்கேன். மூடி ஒரு 2 மணித்தியாலம் அவிச்செடுக்க போகிறேன். இவ்வளோத்துலேயுமே நான் இடியப்பம் வைக்க போகிறதுல ஏன் கூட அவிக்கிறேன்னு சொன்னால் 1 மணித்தியாலம் அவிக்கணும். அதுக்கு எப்படியும் கொஞ்சம் கூட வச்சோம்னா எங்களுக்கு மண்ணெண்ணெய் கேஸ் எல்லாம் மிச்சமாக இருக்கும். அதில் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு அநியாயம் தானே, அதோட கொஞ்சம் கூடுதலாக மாவை வச்சு அவிச்சோன்னே இடியப்பத்துக்கு தேவையான அளவு எடுத்துட்டு மிச்சத்தை பார்த்தீங்கன்னா ஒரு பக்கெட்டில் போட்டு ஆறினொன்னா போட்டு வைக்கணும். போட்டு வச்சா இன்னொரு தடவை இடியப்பம் புட்டுகள் அதற்கு நாங்கள் அவிக்க எடுக்கலாம். அதுக்காக தான் ஒரு ரெடி அவிச்சு வைக்கிறேன். அந்த நேரம் நின்று அவிச்சு கொண்டு நிற்க தேவையில்லை. இப்போ பாருங்க, 1 மணித்தியாலத்தால் அவிஞ்சோன்னா சூட்டோடையே அரிச்சிடணும், இல்லைன்னா கல் பத்திரும். இப்போ கணக்கான இறக்கின சூட்டோடையே அரிக்க ஆகலும் கை சுடும். அது இப்போ யூட் தான் அரிச்சு தராரு. இப்போ மாவு எல்லாத்தையும் கடகடன்னு இப்போ அரிச்சு எடுத்துட்டு இடியப்பம் வைப்போம். தண்ணி கொதிச்சுட்டு இடியப்பத்துக்கு நாங்கள் மாவு குழைப்போம். இதில் உப்பு சேர்க்கிறேன் தேவையான அளவுக்கு. சில பேர் மாவோட சேர்த்துட்டும் நான் அப்படி சேர்க்க எனக்கு சரியா திட்டா இருக்கிற மாதிரி இருக்கும். அதால இப்படி தண்ணியோட சேர்த்து சுடுதண்ணியோட சேர்த்து தான். சுடுதண்ணி நல்லா பொங்க பொங்க கொதிச்சிருக்கு. கலந்து விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமா விட்டு குழச்செடுக்க வேண்டியதான். கணக்கா பார்த்து விடணும், கூட விடக்கூடாது. புட்டுக்கு கூட விட்டா இடியப்பம் வைக்கலாம், ஆனா இடியப்பத்துக்கு கூட தண்ணி விட்டிக்கிட்டா கடைசியா தோசை தான் சுடுவோம் என்ன. அதனால தோசையை தான் சுட வேண்டி வரும். அதனால பார்த்து பார்த்து கணக்கா இப்படி விட்டு இடியப்பத்துக்கு மாவை குழச்சி எடுப்போம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி. இப்ப இதுவும் காணா வருதோ தெரியல, பாப்போம். இப்படி குழச்சிட்டு இப்ப பாருங்க, இந்த மாதிரி குழச்சிட்டேன். இனி இங்கால பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கிண்ணத்துல கொஞ்சமா பச்சை தண்ணி எடுத்துருக்கேன். இப்படி கையை நினைச்சு தான் நான் அப்படியே பிரட்டி குழச்சி எடுக்க போறேன். நீங்க சூடு பொறுப்பீங்கன்னு சொன்னா அப்படியே சுட கையால அப்படி பிரட்டி குழச்சி எடுக்கலாம். வெள்ளை மாடியப்பம் சரியா, அவிச்சமா இடியப்பம். உங்களுக்கு எந்த இடியப்பம் பிடிக்கும்? நல்லா இருக்கு. சிவபரிசிமா இடியப்பம் பிடிக்குமா, இது பிடிக்குமா? சிவபரிசிமா அதான் சாப்பிடணுமா? நான் நல்லா இவர் அதான் கூட சாப்பிடுறவர். எனக்கு அவிச்சு கொடுக்குறது யாருன்னா என்னோட அப்பா தான். என்னையோட இப்படியே நல்ல வடிவா இந்த மாதிரி பிரட்டி. எனக்கு சூடு பொறுக்க மாட்டேன் நான், அதால இந்த கையை நினைச்சு குழைக்கிற நண்பர்களே, நீங்க சூடு பொறுப்பீங்கண்டா அப்படியே உங்களோட அம்மா எல்லாம் அப்படியே சூட்டோடய குழைப்பா தெரியுமா? எக்ஸ்பீரியன்ஸ் ஆனாக்கள் என்ன. நமக்கு இடியப்பமா மட்டும் கொஞ்சம் சூடு பொறுக்க மாட்டேன். இப்படி நல்லா குழைச்சிருப்பேன். இப்பமா குழைச்சாச்சு இந்த மாதிரி. பார்த்தீங்களா, இனி நாங்கள் இடியப்பத்தை புளிய வேண்டியா. இது பாருங்க, இந்த இடியப்பத்தட்டு சிலதெல்லாம் பிஞ்சு நொந்துட்டு கொஞ்சம் இடியப்பத்தட்டு வாங்கணும். வேணா புளிவாமா. ஓ, நான் கையால் எடுத்து வைக்கிறேன் நண்பர்களே, நீங்க அகப்ப காம்பால வைக்கிறனாலும் வைக்கலாம். மாவு எடுத்து இப்படி புளிய வேண்டியா. இதே மாதிரி எல்லாத்தையும் கடகடன்னு புளிஞ்செடுப்போமா. இப்போ ஸ்கீமரில் வைக்க போகிறேன்னு பாருங்க. தண்ணி வச்சிருக்கு, புளிஞ்சதுகளை புட்டு பானையிலேயே அவிக்கலாம் இடியப்பம். அப்படி அடுக்கடுக்கா வச்சு. ஸ்கீமர்லேண்டா கொஞ்சம் கூட வச்சு கடகடண்டா விற்கலாம். அது எப்படி இப்படி மேலே இப்படி இருக்குதானே, இந்த இப்படி வைக்கிறது, ஒன்றுக்கு மேல ஒன்று வச்சு அப்படி வைக்கிறது, அப்படி நடுவில் வைக்கிறது. சில பேர் மற்ற பக்கம் திருப்பி இந்த பக்கமும் புளிக்கணும், இந்த பக்கம்
இப்போ இந்த மாதிரி எல்லாம் அடுக்கி வச்சாச்சு. இனி வைப்போம். பாத்தீங்களா, மூடிட்டு வச்சாச்சு. ஆனா புட்டுப்பானையில வச்சா கொஞ்சம் தான் வைக்கலாம், ஸ்கீமர்ல வச்சா கணக்கு வைக்கலாம். ஓகே, இப்ப இடியப்பம் அவியட்டுக்கும் அவிஞ்சோட பாப்போமா. இறால் குழம்பு வைக்கிறதுக்கு இப்போ அடுப்பில் சட்டியை வைப்போம். சட்டி சூடாட்டுக்கும். இது வந்து பாத்தீங்கன்னா நல்லெண்ணெயில தான் நான் இன்றைய குழம்பு வைக்க போறேன். பாத்தீங்கன்னா இது நல்லெண்ணெய், நீங்க நினைக்க கூடாது இந்த மற்றது இதை பார்த்துட்டு போய் நீங்க அதிவிசேஷம் இல்லாடிக்கு தேன் அப்படியெல்லாம் நினைக்க கூடாது. இது வந்து நல்லெண்ணெய், நல்லெண்ணெய் பாத்தீங்களா, கொஞ்சமா சேர்ப்போம். காணுமே நல்லெண்ணெயில இறால் குழம்பு வெந்தய குழம்பு எல்லாம் வைக்க நல்ல டேஸ்டா இருக்கும். கொஞ்சம் சூடாட்டும். இப்ப எண்ணெய் சூடாயிட்டு வெந்தயம் கொஞ்சம் சேர்க்கிறேன். இறால் குழம்புக்கு வெந்தயம் சேர்க்கணும். ஏன் சொல்லுங்க, வாய்வுகளுக்கு எல்லாம் நல்ல. வெந்தயம் கொஞ்சம் லைட்டா பொரியட்டும். இங்க பாருங்க நண்பர்களே, இந்த போத்தல் இந்த பக்கம் கோணலா இருக்கு. நான் இப்படி வச்சு பார்த்துட்டு என்னடா ஒருவேளை பிம்பங்களோ அப்படி இப்படி என்று நினைச்சேன். ஆனா இந்த பக்கம் வந்து ஒரு சரிவு பாரி இருக்குது. நண்பர்களே பாத்தீங்களா, நடிப்பை இவர் வளைச்சு விட்டவரா, கண்ணாடி போத்தல இவர் வளைச்சா உடைஞ்சிரு. எங்களுக்கு அது கூட தெரியாது. கூமுட்டையில என்ன பாத்தீங்களா. இங்க பாருங்க வெந்தயம் பொரிஞ்சிட்டு இனி வந்து கருவேப்பிலை ரம்பையில சேர்க்கிறார். இதோட உள்ளிய வந்து இடிச்சிட்டுன்னு சேர்க்கலாம், வெள்ளைப்பூடு. ஆனா நான் முழுசாத்தான் சேர்ப்பேன் சொல்லுங்க. அப்ப எங்களுக்கு சாப்பிடக்க நல்லா இருக்கும், விருப்பம் எங்களுக்கு. அதுவும் அந்த நல்லெண்ணெயில வதங்கிக்க நல்ல ஒரு டேஸ்டா இருக்கும். முதல் உள்ளியும் வந்து கொஞ்சம் லைட்டா வதங்கினோன்னு தான் பிறகு வெங்காயம் சேர்ப்பேன். வெங்காயத்தை சேர்க்கிறேன், சின்ன வெங்காயம். இறால் குழம்பு, நண்டு குழம்பு, வெந்தய குழம்பு எல்லாத்துக்குமே சின்ன வெங்காயத்தை அடிச்சுக்கலாம், தெரியுமா நண்பர்களே. அப்படி ஒரு சுவையா இருக்கும். இனி இப்ப இந்த வெங்காயம் உள்ளி எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கட்டும். இப்ப பாருங்க வெங்காயம் வதங்குது. இனி வந்து தக்காளி பழத்தை சேர்ப்போம். தக்காளி பழம் வதங்கட்டும். இப்போ தக்காளி பழம் வதங்குது. இனி இறாலை சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்துடும். கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தண்ணி எதுவுமே சேர்க்க தேவையில்லை. இறால்லையே தண்ணி விட்டு அப்படியே அவிஞ்சு வரும். மூடி பாருங்க, இறாலுக்கு நான் தண்ணியே விட இல்லை. பாருங்க இப்படி தண்ணி விட்டு வருவாங்க. ஒரு கொஞ்சம் லைட் அவிஞ்சிட்டு ஆக கரை நேரம் அவி வைக்க கூடாது. இனி குழம்பு தூள் சேர்க்கிறேன். இது வந்து சோபா சாஸ் கறி பவுடர் சேர்த்துட்டு நல்லா இருக்கா கலந்து விடும். இனி தேங்காய் பால், இது 2ஆம் பால் 3ஆம் பால். இது 1ஆம் பால். புளி சேர்க்கிறேன். நீ கலந்து விடுவான். குழம்பு கொதிச்சு வரட்டுக்கு நல்லா. இப்ப பாருங்க குழம்பு சும்மா தள்ளண்டு சூப்பரா கொதிச்சு கொண்டிருக்கு இறால் குழம்பு. இது ஆக கூட கொதிக்க வைக்கல, நான் வத்த வைக்கலன்னு சொல்லுங்க. இடியப்பத்துக்கு இப்படி கணக்கா இருந்தா தான் நாங்க குழச்சி சாப்பிடலாம். புட்டுக்கண்டா இல்ல, புட்டுக்கும் கொஞ்சம் இதாத்தான் இருக்கணும். ரொட்டி இல்லாதகளுக்குண்டா தான் கொஞ்சம் சோறுகளுக்கு பாப்போம் உப்பு எப்படி இருக்காண்டு. சூப்பரா இருக்கு நண்பர்களே, செம்ம டேஸ்டா இருக்கு. நல்லில இருக்க தாங்கோவன் நல்ல வாசமே சும்மா. அந்த நல்லெண்ணெய் கொஞ்சமா உப்பு சேர்ப்போம். நல்லெண்ணெய் எல்லாம் போட்டதே நாங்க மேல வச்சிருக்கோம். இனி நாங்க மல்லியில கொத்தமல்லியில போட்டுட்டு உடனே இறக்க வேண்டியதான். ஒரு நிமிஷம் எல்லாம் விட தேவையில்லை இன்றைக்கு. ஏண்டா எங்களுக்கு கொலை பசி.
பார்த்தீங்களா நண்பர்களே, சுவையான இறால் குழம்பு ரெடி. இதுக்கு மேல நான் கொதிக்க வைக்க போறது இல்ல. கொதிக்க வச்சிருன்னு சொன்னா இடியப்பத்துக்கு உங்களுக்கு குழச்சி சாப்பிட காணா வந்துடும். ஏன்டா சொதியும் வைக்கல தானே, அதால இப்படியே இருக்கட்டும் என்ன காணும். ஓகே, இறக்குவோமா. சுவையான இறால் குழம்பு ரெடி. வாரணும் விளிம்பி எடுக்கிற மேல பாத்தீங்களா அடுப்பு எப்படி எரியுதுண்டு. கேஸ் அடுப்பெல்லாம் தோத்து போயிரும் இந்த மண்ணெண்ணெய் குக்கர். செல்லக்குட்டியன் இடியப்பம் அவிஞ்சிருக்கும் பாப்பம். வாவ், சூப்பரா அவிஞ்சிட்டு பாத்தீங்களா நண்பர்களே, பூ போல அவிஞ்சிட்டு. ஆனா சரியா சுடுவுது இதுல. அம்மா சுடுறது சரியா இல்ல இல்ல, நான் எடுக்கிறேன். இப்படி எதிரே வைக்கலாம். அவங்கள மாவுள் நல்லா நீட்டா தான் இருக்கும், அதில் நாங்க எதிர வைக்கிறோம். சுடுது. சுடுது. எடுத்து போட்டு எடுத்தோம்டா சுடாது. ஓ பசி. இடியப்பத்தை எடுப்போம் பாருங்க, கணக்காறிட்டுது பார்த்தீங்களா இப்படி வந்திருக்கேன் இடியப்பம். இதுதான் அவிச்சமா இடியப்பம். எப்படி பூ போல வருது பார்த்தீங்களா. இதுக்கு சம்பலும் சொதியும் சாப்பிட கூட நல்லா இருக்கும். மரக்கறிகளோட சாப்பிட நல்லா இருக்கும். ஆனா கூடுதலா சம்பளம் சொதியும் தானே இடியப்பத்துக்கு சாப்பிட்றவையோ, எல்லாத்தோடயும் நல்லா இருக்கும். இறால் குழம்போட சும்மா அதுக்கு வாங்க அதே இல்ல. இது புள்ள, இது பவுல், இது பவுல். புட்டுக்கு நல்லா இருக்கு, முடியப்பத்துக்கு பழக்கறி நல்லா இருக்கு. கமெண்ட்ல சொல்ல அஞ்சு விட்டா சொல்லுங்க. இனி இதே மாதிரி மற்றதையும் புளிஞ்சு அவிச்சு எடுப்போமா. ஓகே நண்பர்களே, இப்ப எங்களோட சாப்பாடு ரெடி. நான் சாப்பிட போறேன் பாருங்க. அவிச்சமா இடியப்பம், பூ போல இடியப்பம், பஞ்சு போல இடியப்பம், எப்படின்னு சொல்லலாம் சரியா. வாசம் குழம்பு, அந்த நல்லெண்ணெய் வாசம் தான் நண்பர்களே அப்படி தூக்குது தெரியுமா உங்களுக்கு. பாருங்க வாசம் பாருங்க. அப்படியே மேலால பரபரண்டு ஊத்திட்டு சாப்பிடுவோம். ஓகே, நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா. ஓகே, சாப்பிட்றேன். உங்களுக்கு சொல்லாம சாப்பிட்றேன், ஏன்னா எங்களுக்கு சரியான பசி. இங்க பாருங்க, இந்த குழம்ப இப்படி குழச்சி சாப்பிட்றதான சுடுதான் நண்பர்களே. செம்ம சூடுதான், நான் சூப்பர் டேஸ்டா இருக்கும் தெரியுமா. இப்படி சாப்பிடுவோம், ஏன்னா சரியா சுடுது. நம்ம அடுத்து பாருங்க, இறாலை வச்சு சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கு நண்பர்களே, ஆனா சுடுவுது. செம்ம டேஸ்டா இருக்கு. நீங்க என்னதான் ஹோட்டல்ல போய் அங்க அது இதண்டு சாப்பிட்டாலும் இப்படி எப்படி இருக்கு, இறாலையும் வச்சு சாப்பிடணும். செம்மையா இருக்கு. புட்டுக்கு நல்லா இருக்கும். ஆனா அவிச்ச அடியப்பத்துக்கு இறால் குழம்பு வச்சு சாப்பிடு பாருங்க, வேற லெவல். மணிப்புட்டுங்க ஒரு சாப்பிடுங்களா மதியத்தர் சாப்பிடு பார்த்து குழம்பு எப்படி இருக்குண்டா. ஏன் பிறகு சரி வருவாய் அம்மாக்கா எப்படி இருக்கு. சூப்பரா இருக்கு, செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு. பசி இல்ல, அவைக்கு நித்திரை வந்துட்டு, நல்ல நித்திரை வந்துட்டு. வெளியில போயிட்டு வந்துறாங்களா எங்களுக்கு ஒரு அலுவல் உண்டு என்ன சனிக்கிழமை. அதுக்கு பாத்தீங்கன்னா வெளியில போயிட்டு வந்தா எல்லாம் டயர்ட் ஆயிடுச்சினா அவ்வளோ தான், வேற ஒன்றும் இல்லை. சரி ரெஸ்ட் எடுப்பான். உண்மைக்கு நண்பர்களே, நீங்க நினைப்பீங்க நான் பொய் சொல்றேன், சத்தியமா பொய்யில. நீங்க செஞ்சு பாருங்க இதே மாதிரி இறால் குழம்பு வச்சு அவிச்சு மடியப்பம் வச்சு சாப்பிட்டு பாருங்க. அப்படி எந்த வீட்டுல இருந்து சாப்பிடுங்கடா
பத்த வீடு போய் தள்ளி விழுந்துருவீங்க. அப்படி செம்மையா இருக்கு. அதுக்கு நல்லெண்ணெயில தாளிச்சு செஞ்சு பாருங்க இறால் குழம்பு செம்மையா இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்க சாப்பிட போறோம். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க, பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பை டிட்டா. அந்த சுவை நாவில் நின்று நாட்டியம் ஆடுகின்றது. அப்படி இருக்கு.